பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் தியானிக்க இருக்கிற வேத பகுதி அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை நேசித்ததுனால தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவ உலகத்துக்கு அனுப்பி அவரை ஒப்பு கொடுத்து நம்ம மேலே இருக்கிற அந்த அன்பை வெளிக்காட்டினார். அல்லேலூயா. அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து அந்த ரத்தமெல்லாம் சிந்தி அவர் மரித்து அவருடைய அந்த மரணத்தினாலே மரணத்தை ஜெயித்து நமக்கு நிலைவாழ்வை கொடுத்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். இவ்வளவு அன்பு நம்ம மேலே அவர் காட்டுறதுக்கு எவ்வளவும் நாம் பாத்திரன் இல்லை. ஆனாலும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்காரு, நேசிச்சிருக்கிறாரு. இதுதான் அவருடைய ஸ்வாவம். இன்றைக்கும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க ஆண்டவருடைய அன்பை மற்றவங்களுக்கு காட்டுறவங்களா இருக்கணும். பூரண சர்க்குணராக மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னையும் உம்மை போல பூரணதாக மாற்றுங்கன்னு சொல்லி நம்மளும் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை அவரை போல மாற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.